வங்கதேசத்தில் ஏற்கனவே திருமணமான தூதரக அதிகாரியை காதலித்த நடிகை அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய நிலையில் சிறப்பு அதிகார சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கதேசத்தைச் சேர்ந்த பிரபல நடிகை மேக்னா ஆலம். மாடலிங் துறையிலிருந்து பின்னர் திரைத்துறையில் அறிமுகமான இவர் பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மக்களிடம் பரப்புரை மேற்கொண்டதற்காக 2020 ஆண்டு மிஸ் எர்த் பங்களாதேஷ் பட்டம் வழங்கப்பட்டது. வங்கதேசத்தில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் பணியாற்றி வந்த அதிகாரியும் மேக்னா ஆலமும் காதலித்து வந்துள்ளனர். அந்த தூதரக அதிகாரிக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி, குழந்தைகள் உள்ளனர். அதேவேளை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தூதரக அதிகாரியான தனது காதலனிடம் மேக்னா ஆலம் கேட்டுள்ளார். ஆனால் மேக்னாவை திருமணம் செய்ய தூதரக அதிகாரி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாக்காவில் உள்ள வீட்டில் இருந்த மேக்னா ஆலமை வங்காளதேச போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். தன்னை கைது செய்ய வருவதை முன்கூட்டியே அறிந்த நடிகை ஃபேஸ்புக் லைவில் தனக்கு நடந்தவற்றை நேரடியில் கூறிக்கொண்டிருந்தார். வீட்டில் அதிரடியாக நுழைந்த போலீசார் மேக்னா ஆலமை கைது செய்தனர். வங்கதேசம், சவுதி அரேபியா இடையிலான இரு நாட்டு உறவுக்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக கூறி சிறப்பு அதிகார சட்டத்தில் மேக்னா கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட மேக்னாவை 30 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை மேக்னாவின் கைதுக்கு வங்கதேசத்தில் பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.